வெரீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஃபைன். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் தயங்கோட ஒரு நியூ மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. நான் தான் இந்த கதையோட ஹீரோயின். என் கதை உங்கள் கதையை விட ரொம்பவே புதுசு. முன்னாடிலாம் எல்லாரோட கண்ணும் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க கண்ணை பார்த்து மட்டும் இல்லை, யாருக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு கூட எனக்கு தோணலை. ஏன்னா எல்லாரோட கண்லேயும் என்னை பார்க்கும்போது அன்பு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்க எல்லாரோட கண்லேயும் அனுதாபம் மட்டும்தான் இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கும் புரியல. என்னை ஏன் எல்லோரும் வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு தோணுச்சு. கண்ணில் கனவையும் நெஞ்சில் வலியையும் சுமந்துட்டுருக்க எனக்குள்ளே இருக்க பல விடை தெரிய கேள்விக்கும் விட சொல்ல போகிறது யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குமா இல்லை விடையில்லா கேள்வியாகவே போயிடுமான்னு எனக்கு புரியல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும்னு என் மனசு சொல்லுது. ஆனால் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க? நீங்களே போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போ டைனிங் ஹால் தான். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. என்னப்பா ரிசல்ட்லாம் வரப்போகுது, நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கீங்கல்ல? அதெல்லாம் எழுதியிருக்கோம் பிரியமா. சரி நீங்கள் போய் ரிசல்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அது வேறு யாரும் இல்லை, என் பேரண்ட்ஸ் தான். நானும் என் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன். ரிசல்ட்டும் வந்துச்சு. அதை பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நொடியே அது காணாமல் போயிடுச்சு. மார்க் வளர்த்தா மட்டும் இவங்க அனுப்பிட போகிறாங்களா? கடைசி வரைக்கும் நான் இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணுமா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை? எனக்கு பிடிச்ச விஷயத்த கேட்க முடியல, பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்ல முடியல. மற்றவங்களுக்காக நடித்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கவே இல்லை. எனக்குள்ளேயும் ஆசை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ எனக்குள்ளேயே புதைச்சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனிமேல் என் மனசில் எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எல்லாரோட கண்ணையும் பார்த்து பேச பயப்படுறேன்னா, ஆனால் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கண்ணை நேருக்கு நேராக பார்த்து பேச முடியும். ஏன்னா அந்த கண்ணில் அனுதாபம் இல்லை, உண்மையான அன்பு இருந்துச்சு. நான் வெளியில் தேடின அன்பு எனக்கு அவர் ஒருத்தர்கிட்ட கிடச்சிது. அது யாருன்னு தானே கேட்குறீங்க? அவன் தான் என் அண்ணா ஜியான் ஜங்குக். இந்த வீட்டில் எனக்கு நிற்க ஒரே ஆறுதல் அவன் மட்டும்தான். அண்ட் என்கிட்ட பேசுகிற ஒரே அவன் மட்டும்தான். நானும் எதுவாக இருந்தாலும் என் அண்ணக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எல்லோரும் அனுதாபமாக பார்க்கும்போது என் அண்ணன் மட்டும்தான் கண்ணில் அன்போடு பார்க்கும். எனக்கு இருக்க ஒரே மருந்து என் அண்ணனோட அன்பு மட்டும்தான். ஆனால் இப்போ அது கூட எனக்கு பயமும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா எனக்காவது ஒரு நாள் என் அண்ணனும் மற்றவங்க மாதிரி என்னை பார்த்துருவாரோன்னு ஒரு பயம். ஆனால் என் அண்ணன் அப்படி பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். ஒரு நிமிஷம், யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். சரமா, அண்ணா நீ எப்போ வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். அம்மா உனக்கு இன்றைக்கி ரிசல்ட் இல்லை? ஆமாண்ணா. ரிசல்ட் டே அதுவுமா இவ்வளோ டல்லாக இருக்க? என்னாச்சு?
மார்க் ஏதாவது கம்மியாக எடுத்துட்டியா? அதனால தான் டல்லாக இருக்கியா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மார்க்கை வச்சு மட்டும் ஒருத்தரோட டேலண்ட்டை நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுன்னு. மார்க் கம்மியாக இருந்தாலும் என் தங்கச்சிக்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் இப்படி உட்காந்துட்ருக்கியா? இல்லைண்ணா, மார்க்கெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. இங்கே மார்க்கை காட்டு. 600க்கு 580யா? சூப்பர் பாப்பா, இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? என்னென்ன நீயும் புரியாமல் பேசுகிற? மார்க் எடுத்துட்டா மட்டும் நான் நினச்ச மாதிரி என்னை படிக்க விடுவாங்கன்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீயே போய் பாரு. அவங்க எல்லோரும் ஆவரேஜ் மார்க் எடுத்த அவனுங்கள கொண்டாடிட்டுருக்காங்க. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன்னா 4 செவத்துக்குள்ளே முடங்கி போய் உட்காந்துருக்கேன். என்ன சொல்கிற? படிக்காமல் என்ன பண்ண போகிற? விடுன. அவங்க இது வரைக்கும் என்னை படிக்க வச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறதெல்லாம் நடக்காது. விட்டு நான் எப்படியே இருந்துடுறேன். ஒரு தங்கச்சியாகவே இருந்துக்கிறேன். லூஸு மாதிரி பேசாத. அவங்க சொல்லிட்டா, இந்த பாரு, அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணா, நீ போ. நீ யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்காத. நான் கேட்காம யார் கேட்கறது? உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தானே. நான் தானே கேட்கணும். வேண்டாண்ணா, நீ எனக்காக பண்ணுறேன்னு எல்லாருக்கிட்டையும் நீ தான் கெட்ட பேர் வாங்குற. என்னால் உன்னையும் இந்த வீட்டில் எல்லாருமே திட்டுறாங்க. அவங்க என்னை பேர்டனாக பார்க்குறாங்க. ஆமாம்ல, நான் எல்லாருக்கும் ஒரு பேர்டனாக இருக்கேன்ல. விடுண்ணா, என் வாழ்க்கை இந்த 4 செவத்துக்குள்ளே தான் முடியணும்னு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் எப்படியே இருந்துக்கிறேன். என் விதி இதுதான் இருந்தா நீ என்னென்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. நீ போ. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. போன நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எல்லாருக்கிட்டையும் நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்கிறதில்ல. ஆனால் பாரு, ஒரு நாள் இந்த ஜெயிலுக்குள்ளேருந்து உன்னை தூக்கிட்டு போக ஒரு இளவரசன் வரதான் போகிறான். வந்து உன்னை தூக்கிட்டு போக தான் போகிறான். என்ன தேடி இளவரசனா? ஐயோ அண்ணன், நீ சொல்கிற மாதிரி இளவரசன்லாம் ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லேயும் ஃபேன் ஃபிக்ஷனில் மட்டும்தான் வர முடியும். ரியல் லைஃப்பில் அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதுவும் இந்த பிரின்சஸ் லாண்டி பிரின்சஸாக தான் இருக்கணும்னு எழுதியிருக்கு. இதுதான் இந்த கதையோட முடிவு. நான் ஜியோன் தங்கச்சியாகவே இருந்தேன். கதை முடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகிறேன். என்னை தேடி யார் வரப்போகிறா? நீ வேற போ. காமெடி பண்ணிகிட்ருக்காத. நீ உள்ளுக்குள்ளே வரைய வச்சுட்டு என்கிட்ட நார்மலாக பேசுகிறத எனக்கு தெரியும். உன் ட்ரீம் என்ன? நீ எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை இந்த அண்ணனாக இருந்து நான் நிறைவேற்றுறேன். எவன் என்ன சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் சொன்னால் கேளு. தேவையில்லாமல் எனக்காக அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் உனக்காக பேசலை, நான் என் தங்கச்சிக்காக பேச போகிறேன். புரியுதா? நீ சொன்னல தூங்க போகிறேன்னு, போ, கிளம்பு போ. ஆனால் இந்த அண்ணா வேறு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். எனக்கு தெரியும் அண்ணா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு. ஆனால் என்னால் நீ ஹார்ட் ஆகிறத பார்க்க முடியாதுன்னு. ஃபேனானு ஏன்னு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சாரா யோசிச்சிட்ருக்க. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே வெளியில் வராங்க. ஆமாம், உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டேய், வந்தது வராதுமா எங்களை ஏண்டா கத்துற? நாங்கள் என்ன பண்ணோம்?
என்ன பண்ணீங்களா? ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் அந்த முட்டாளுங்களை போய் இவ்வளோ கொண்டாடுறீங்க. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த என் தங்கச்சியை படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமாம், மேடம் என்ன படித்து கோல்டு மெடல் வாங்க போகிறாளா? அவளெல்லாம் இது வரைக்கும் படிக்க வச்சது பெரிய விஷயம். இதுக்கு மேலேயும் அந்த பாரத்தை எங்களால் சுமக்க முடியாது. எங்களால் அவளை பார்த்துக்க முடியாது. அட்லீஸ்ட் எழுத படிக்க தெரியட்டும் தான் +2 வரைக்கும் அலோவ் பண்ணோம். இதுக்கு மேலே அவளுக்கு தண்டமாக செலவு பண்ண முடியாது. அவளுக்கு ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியாச்சு. இப்போ யார் கேட்டா நீங்கள் காசு கட்டி தான் என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு? உங்கள் யாரோட காசும் இங்கே எங்களுக்கு தேவையில்லை. என் தங்கச்சி எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன சார், காலேஜை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலைக்கு போய் உங்கள் பாசமலரை படிக்க வைக்க போகிறீங்களோ? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? என் தங்கச்சி உங்கள் உதவி இல்லாமலே படிப்பாள். அவள் எடுத்துக்க மார்க்குக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கும். அதுவும் நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்க போகிறேன். அங்கே ₹1 கூட கட்டாமல் என் தங்கச்சி மெரிட்டில் படிப்பாள். முடிஞ்சா உங்களால் தடுத்து பாருங்கள். வரேன். டேய், என்ன பேசிகிட்ருக்க? இது பாரு, இவளை வெளியில் கூட்டிகிட்டு போனீன்னா பார்க்குறவெல்லாம் நம்மளை தான் பாவமாக பார்ப்பான். ஏற்கனவே இப்படி ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கோன்னு ஊரில் என்னெல்லாம் பேசுகிறானுங்க தெரியுமா? ஊரில் இருக்கிறவன் பெரிய பிடுங்கின்னு நினைப்பா. அவன்லாம் பேசினா அவன் பேச்சு கேட்டு என் தங்கச்சியை இந்த 4 செவத்துக்குள்ளேயே பூட்டி வைக்கணும் இல்லை? அவன் என்ன மனுஷியா இல்லை பொம்மையா? அவளுக்குன்னு எந்த ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாதுல்ல? சின்ன வயசுலேருந்து அவளால் நடக்க முடியலங்கிற ஒரே குறைக்காக அவள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்காம அவளையே அவள் வெறுக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை இருந்துடாது. கண்டிப்பாக என் தங்கச்சியோட வாழ்க்கை மாறும். நான் மாற்றுவேன். கண்டிப்பாக மாற்ற தான் போகிறேன். இது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போவே அவளுக்கு போய் நான் அட்மிஷன் போடுறேன். நெக்ஸ்ட் வீக்கே அவளை காலேஜில் ஜாயின் பண்ண வைக்கிறேன். டேய், காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 1 month இருக்குது. இருக்கட்டும், அட்மிஷன் இப்போவே போட்டால் தான் அவளுக்கு சீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நீங்கள் பாரமாக நினைக்கிறது இந்த சங்குக்கு பாரம் இல்லை. அவள் எனக்கு கிடச்சி வரும். என் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படியும் இந்த 1 மாதம் அவள் உங்களுக்கு பாரமாக இருப்பா. செலவெல்லாம் வைக்கணும் அப்படிலாம் யோசிக்கவே வேணாம். இப்போவே நான் அவளை ஹாஸ்டல் கூப்பிட்டு போகிறேன். அவளை நான் பார்த்துக்கிறேன். டேய், உன் செலவே உன்னால். என் தங்கச்சி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஒரு அண்ணனா இல்லை, அப்பா ஸ்தானத்துலேருந்து என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். நீ மூடிட்டு கிளம்பு. டேய், இன்னும் மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க? பெத்த புள்ளப்பா. பெத்த புள்ளைய பார்த்துக்கிறதுக்கு யோசிக்கிறோம் உனக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? அதான் சொன்னியே என் தங்கச்சி உனக்கு பிள்ளையே இல்லைன்னு. அவள் அப்படியே இருக்கட்டும். உனக்கு பொண்ணாக இருக்கிறத விட எனக்கு என் தங்கச்சியாக இருக்கிறது அவளுக்கு போதும். நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, கிளம்பி போகலாம். ஆனால் அவனால் போதும். இத்தனை வருஷம் இந்த மனசே இல்லாத ஜடங்களுக்காக உன் கனவை அழிச்சிட்டு உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இவனுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கை நீ வாழ்ந்ததும் போதும், நீ இழந்ததும் போதும். இதுக்கு மேலே எவனை பற்றியும் யோசிக்காத, தூக்கி போடு. நம்ம வேணான்னு நினைக்கிறவன் நமக்கு எதுக்கு? போகிறோம். நான் நினச்ச மாதிரி உன்னை யூனிவர்சிட்டியில் சேர்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் அண்ணா, என்னாச்சு? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை அண்ணா, நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள்.
ப்ராமிஸ் பண்ணணுமா? என்னம்மா கேட்குற? ப்ராமிஸ் பண்ண அண்ணா. சரி, என்னன்னு சொல்லு. இதை பாருண்ணா, இந்த வீட்டில் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான். நீ இப்போ சொன்னி உன் பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிறேன்னு, அதே தான் நானும் இத்தனை நாள் உன் அண்ணனை பார்க்கல, அப்பாவை தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இழந்த எல்லா பாசமும் உன் ஒருத்தங்கிட்ட தானே கிடைக்குது. அதனால தான் நானும் சொல்கிறேன், உன் தங்கச்சியாக இல்லாமல் உன் பொண்ணா ஒரு விஷயம் கேட்க போகிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ படிக்கிற அதே யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் எதுக்காகவோ நான் தான் உன் தங்கச்சின்னா அங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, நீ சொல்லவும் கூடாது. நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டாலும் யாரோ ஒருத்தர் மாதிரி போயிடணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நீ காட்டிக்கக்கூடாது. எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீ எனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கக்கூடாது. என்னடா பேசுகிற? நான் எப்படி உன்னை அந்த மாதிரி சிச்சுவேஷனில்? ப்ளீஸ் அண்ணா, என்னை புரிச்சுக்கோ. இங்கே எல்லாரோட கண்ணையும் நான் அனுதாபத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன். எல்லோரும் நான் போகும்போது வரும்போதும் ஐயோ பாவம்னு பார்க்குற அந்த பார்வை இருக்குல்ல, எனக்கு அப்படியே கூரான ஈட்டு எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி வலிக்குதுன்னு. இதனால தான் இந்த சொசைட்டி, இந்த மனுஷங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனால் உன்கிட்ட உன் கண்ணை பார்க்கும்போது மட்டும்தான் அதில் அனுதாபம் இல்லாமல் உண்மையான அன்பு தெரிஞ்சுது. உனக்கு எப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு தெரிஞ்சா எல்லோரும் உன்னை டீஸ் பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அது வேணாம். அதனால் எனக்காக ஒத்துக்கோ. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் காலேஜ் வரேன், இல்லை நான் இங்கே இருக்கேன். சொல்லுண்ண. என்ன இவன் இப்படி கேட்குறான்? எப்படியோ இந்த ஜெயிலேருந்து இவளை வெளியில் கொண்டு வரணும்னா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் எப்படி நான் அவளை டேக் கேர் பண்ணாமல் இருப்பேன்? இது பாருண்ண, காலேஜில் மட்டும்தான் ஒரு தங்கச்சி இல்லை. மற்ற டைமில் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் யாருக்கு கால் பண்ணுவேன். ஈவன் நீ ஹாஸ்டலில் கூட என்னை வந்து பார்க்கக்கூடாது. உனக்கு பேசணுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ண, நான் கால் பண்ணுவேன். சரிடா, நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூண்ணா, நான் வரேன். ஸோ அப்படியே கட் பண்ணா ஆஃப்டர் 1 month. கடவுளே, என் அண்ணனுக்காக நான் இதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வெளி உலகம் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. வீட்டில் தான் என்னை பாரமாக பார்க்குறாங்கன்னா இனிமேல் இந்த 3 வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கேயும் எல்லோரும் நான் நடந்து வரும்போது என் வாக்கிங் ஸ்டிக்கோட சவுண்ட் கேட்டு எல்லோரும் ஐயோ பாவன்னு பார்ப்பாங்க. என் பேக்கெல்லாம் வாங்கிப்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்னை யாராவது அனுதாபமாக பார்த்தாலே எனக்கு அது ரொம்ப வலிக்குது. ஏன் இப்படி இருக்கிறதுனால என்ன? நானும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. அது ஏன் என்னை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவள் உள்ளே நடந்து போகும்போதும் அவள் நினச்சா அதே தான் நடந்துச்சு. அவளோட வாக்கு ஸ்டிக் சவுண்ட் கேட்டு எல்லோரும் தானாக வழி விட்டாங்க. சில பேர் ஐயோ பாவன்னு பார்த்தாங்க. அந்த பார்வை எல்லாமே அவளுக்கு அவள் சொன்ன மாதிரி
ஈட்டியாக யாரோ தன்னோட நெஞ்சில் குத்துற மாதிரி இருந்துச்சு. அப்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தரோட சத்தம் மட்டும் வேறு விதமாக கேட்டுச்சு. ஆமாம், சாரா நடந்து வர்றது வேறு எல்லாருக்கும் வேறு மாதிரி கேட்டுச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த ஒருத்தனுக்கு மட்டும் அவளோட வாக்கிங் ஸ்டிக் சவுண்ட் ஒரு ரிதம் மாதிரி கேட்டுச்சு. அவனோட பார்வை ரொம்பவே வித்தியாசமாகவும் இருந்துச்சு. சாரா அப்படியே அவன் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு நடந்து போகும்போது அவளுக்கே தெரியாமல் தடுக்கி விழ போனான். அப்போது அந்த நிமிஷம் அவளை ஒரு கை தாங்கி பிடிச்சிது. 2 பேரோட கண்ணும் நேருக்கு நேராக பார்த்துச்சு. முறையாக சாரா தன்னோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான உணர்வை அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணான். ஏன்னா அந்த கண்ணு அவ்வளோ அழகாக இருந்தது. நீரோடையில் இருக்க தண்ணி மாதிரி அவ்வளோ தெளிவாக இருந்தது. அந்த கண்ணில் அனுதாபமான பார்வை இல்லை, அது ஒரு காந்த பார்வை மாதிரி இருந்தது. அப்போது முறையாக அவனோட குரலை கேட்டா, ஏ ஆர் யூ ஓகே, பார்த்து வரலாம்ல, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தான். இது வரைக்கும் தன்னை எல்லாரும் அனுதாபமாக தான் பார்க்குறாங்களோன்னு சாரா நினச்ச அந்த ஒரு விஷயம் முறையாக அவளுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. எல்லாரும் ஐயோ பாவன்னு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அவள் தடுக்கி விழுந்தவளை தூக்கி விட்டுட்டு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு போனான். அவன் அவளுக்கு ரொம்பவே வித்தியாசமாக தெரிஞ்சான். ஆனால் அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு நிமிஷம் அவனை அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தான். அவளுக்கு இது ரொம்ப புதுசாக தான் இருந்தாலும் அவளால் அதை புரிஞ்சுக்க முடியல. அவள் பாட்டுக்கு அவள் கிளாஸுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். மறுபடியும் அதே மாதிரி அதே பர்சனை அடுத்ததும் பார்த்தா. ஹே, ஏன்னா இந்த பிளாக் போகிறேன், அது பிபிஐ டிபார்ட்மெண்ட் போகணும். அதான். ஓ, எங்கள் டிபார்ட்மெண்ட் தானா? சரி, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேனே. இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை பாருங்கள், நானே போய்க்கிறேன். இல்லை, ரொம்ப தூரம் இல்லை, பரவாயில்ல, எனிவேஸ் வழி சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே நம்ம ஹீரோ தான். ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயம்தான். தயம் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இவன் என்னடா இப்படி உட்காந்து யோசிச்சுட்ருக்கான், யாருக்கு தெரியும், கேளு. என்னாச்சு மச்சான்? இல்லை மச்சான், வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணா? என்ன இவன் புதுசாக பொண்ணை பற்றி பேசுகிறான்? சரி கேட்போம், சொல்கிறா. இல்லைடா, அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்தா, தடுக்கி விழ போனாலா? தடுக்கி விழ போனா நீ போய் ஹெல்ப் பண்ண, ஐ டு ஐ கான்டாக்ட் வந்திருக்கோம். அப்படியே அந்த பொண்ணு உன்னை லவ்வோட பார்த்துருப்பாள. அட போடா, உனக்கு இந்த சினிமா பற்றி முத்தி போச்சுடா. அதெல்லாம் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணேன். அவள் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டான். ஓ, தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஃபீல் பண்ணுறியா? இல்லைடா, இப்போ மறுபடியும் அவள் ஆஃபீஸ் ரூம் போயிட்டு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்காக தேடிட்டு இருந்தா. சரி, நானும் வழி சொன்னேன். சரி, பாவமாக இருக்கே, அந்த பொண்ணால் வேறு நடக்க முடியாது போல், ஏதோ வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, ஸ்டெப்ஸில் போகிறா, தடுக்க விழுந்துருவான்னு ஹெல்ப் பண்ணலன்னு அவள் பேகை வாங்கினோம். இல்லை, வழி சொன்னதே போதும், நானே போய்க்கிறேன், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொன்னேன். என்னடா
நீ ஹெல்ப் பண்ண போனால் அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. திமிரு பிடிச்சவளாக இருப்பாளோ? டேய், நீ அதை திமிரா பார்க்குற. ஆனால் அவள் யாரோட உதவியும் இல்லாமல் தன்னை தானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறாள். எனக்கு அந்த தைரியம் பிடிச்சிருந்தது. நீ அதை திமிரா பார்க்குற. அவள் மற்றவங்க யாரும் அவளை வித்தியாசமாக பார்த்துக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம இருக்கா. அதுவும் என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. மாமி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா தெரியல. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கால. என்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு கூட்டமே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்னை இக்னோர் பண்ணா பாரு, அந்த கட்ஸ் எனக்கு பிடிச்சிது. அவள் வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தான் மச்சா. அவளை பார்க்குற எல்லாரையும் அவள் கண்ணால் நேராகவே பார்க்கல, குனிச்சதை நம்புறாமல் அப்படியே தான் வந்துட்டு இருந்தான். அவளோட அந்த வாக்கிங் ஸ்டிக் சவுண்ட் மற்றவங்களுக்கு எரிச்சலாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு 7 ஸ்வரமாகவே கேட்டுச்சு. ஜஸ்ட் அது ஒரு மியூசிக்கல் டியூன் மாதிரி தான் என் காதுக்கு கேட்டுச்சு. அப்படின்னு சொல்லி தயம் பேசிகிட்ருக்க அப்போ தான் நம்ம ஜங்குக்கு அங்கே வராரு. என்னடா, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? என்னை பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிட்டிங்க? ஒன்றும் இல்லை, அது மச்சான் ஒரு பொண்ணை பார்த்தானா, அதான் சொல்லிகிட்டு இருந்தான். ஓ அப்படியா? எந்த பொண்ணு? தோ மச்சான், அந்த பொண்ணுடா. என்ன பொண்ணு? அதான் நான் பார்த்தேன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஜங்குக்கும் மேலே பார்க்குறான். அப்போதான் சாரா அவள் வாக்கிங் ஸ்டிக்கால் நடந்து அவள் கிளாஸுக்கு போகிறத பார்த்துருப்பான். இவன் தங்கச்சி பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தானா? என்ன ஜங்குக்கா ஷாக் ஆகிட்ட? அதுவும் அந்த பொண்ணே பார்க்குற? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்லைடா, தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர் தான். ஓ, நீ பார்க்குறத பார்த்து நான் ஏதோ உனக்கு தெரிஞ்ச பொண்ணு நினச்சேன். ஆமாம், நீ எதோ சொல்லிட்டு இருந்தியே. இல்லை ஜங்குக்கா, சாரு இன்றைக்கி தான் அந்த பொண்ணை பார்த்தாரு. பார்த்த உடனே பற்றிக்கிச்சு. ஐ மீன் ஹீரோவுக்கு பற்றிக்கிச்சு. ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டா. ஓ சரி, இன்னும் இவன் எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையில் பதில் சொல்லிகிட்ருக்கா. அவன் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கான் போலடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹீரோயினோட கேள்விக்கு பதில் சொல்ல போகிற அந்த பர்சன் யார்? இந்த இளவரசியை சிறையிலேருந்து மீட்க வரப்போகிற இளவரசன் நம்ம தயம் தானா? இவங்க 2 பேரையும் விதி எப்படி ஒன்று சேர்க்க போகுது? ஜங்குக் எப்படி தன்னோட தங்கச்சிக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பிரதராக மட்டும் இல்லாமல் அவளை எப்படி டேக் கேர் பண்ண போகிறாரு? அடுத்தடுத்து இவங்க வாழ்க்கையில் என்னென்ன சவால் வரப்போகுது, அதெல்லாம் தாண்டி எப்படி விதி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்க போகுது? காதல், கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் இருக்கிற சாரா மனசில் எப்படி தயம் தன்னோட காதலை வர வைக்க போகிறான்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். அண்ட் இது ஒரு மினி சீரீஸ், மேபி 5 to 6 எபிசோடில் முடிச்சிடுவேன். ஸோ இதை கேட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ, பை, see you. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேர்ள் ஸ்டார்ட் பண்ணி 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாம் அப்டேட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெரி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் அண்ட் மஞ்சு, தேங்க்ஸ் ஃபார் யர் கமெண்ட். எனக்கு இந்த டே ஞாபகம் இருக்குது ட்ரீம் கேர்ள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு, பட் அதையும் நீ ஞாபகம் வச்சு நீ சொல்லியிருக்க.
ஸோ நீ கேட்ட மாதிரி இதுலேயே நான் ஜங்குக்கோட குட்டி பிசாசாக தான் வரப்போகிறேன். அண்ட் இதில் வந்து ஆமாம், ஜாரா கேரக்டருங்கிறது என்னோடய கேரக்டர். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் வெயிட்டிங் ஃபார் யூர் கமெண்ட்ஸ். பை, see you.